ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டை சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மொச்சக்கொட்டை தோல் எடுத்துட்டும் விற்பாங்க கடையில. இல்ல தோலோட வாங்கியிருந்தோம்னா தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 6 hours கழிச்சு அதை இப்படி பிதுக்கி எடுத்து அது உள்ள இது மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சிருக்கேன். 2 அழகு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இது வறுக்கணும். நான் இப்ப வறுத்து காமிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் இருந்தா ஒரு பெரிய வெங்காயமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் இருந்துச்சு, அதனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பாயில் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பாயில் பண்ணிட்டு தான் சேமியால ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணணும்னா ஸ்மெல் வரும். இது ஃபர்ஸ்ட் இதுல போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நல்லா பாயில் ஆகட்டும். ஓரளவு வெந்த வாட்டி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சேமியா வதக்கிட்டு அதுல ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு, 3/4 வேக்காடு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் போதும் ஆயில் சேர்த்துட்டு சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்காம போட்டா உதிரியா வராது. வறுத்து எடுத்துட்டு போட்டா நல்லா உதிரியா வரும். நான் இதுல அரை பாக்கெட் மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். ஒரு பாக்கெட்னா அரை பாக்கெட் போட்டிருக்கேன். ஒரு கப்புனா 1 கப்பு. அதுக்கு 2 ஆழாக எடுத்திருக்கேன் சேமியா. இது 2 பேருக்கு சரியா இருக்கும். 4 பேர் வேணும், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 கப்பு பருப்பு, 4 ஆழாக்கு சேமியா எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி போடும்போது உதிரியா வரும், குழையாது, தண்ணி கோத்துக்கிற மாதிரி ஆகாது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும். நம்ம இதே மாதிரி கோழி சேமியா வீடியோ நம்ம சேனல்ல போட்டுக்கிறோம். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணுங்க. அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த வறுக்கும் போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே எடுத்துட்டீங்கன்னா அதுதான் பதம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இது எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணினா இந்த கடாயிலே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துன்னு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் நல்லா கொதிக்கணும். இல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். உங்களுக்கு கீ ஃபிளேவர் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்தின்னு 1 டீஸ்பூன் கீ ஊத்திக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம்.
தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வதக்கிட்டு இருக்க சொல்லவே சைடு பை சைடு அதுவும் நம்ம கொட்டை வேக வச்சது எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா சேமியாவில் போட்டிங்கன்னா கொட்டையே தெரியாது. அதனால அது செக் பண்ணிக்கலாம் எப்படி வேகுது. கொஞ்சம் 3/4 வேக்காடு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். இது எடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் அமுங்குற கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா சுருண்டு வரணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூடி போட்டு பண்ணோம்னா தக்காளி வந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரும். இப்போ இப்படி அமுகி பாருங்க. இப்போ வந்துச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கின வாட்டி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சரியா இருக்கும். ரெண்டு ஆழாத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து இந்த மசாலா ஐட்டம் உப்புமா சேமியா இந்த மாதிரி பண்றப்போ இது பட்டை லவங்கத்தூள் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல இந்த கொட்டை சேர்த்து வதக்கின அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஆழாக்குக்கு 2.25 டம்ளர் தண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். ஒன்னுத்துக்கு ஒரு ஆழாக்கு கணக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஆழாக்கு ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி விட்டா கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். உப்பு காரம். இது ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். லைட்டா கொதி வந்தோடனே நம்ம சேமியா போட்டு இறக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி வெந்துச்சு. இன்னும் விட்டோம்னா நல்லா குழஞ்சிரும். அது சேமியாக்கு நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு பண்ணோம்னா நல்லா வாசனையா இருக்கும். பிரியாணி டேஸ்ட் வரும். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ சேமியாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே சேமியாவை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சேமியா. இப்போ இது வாட்டு கலக்கிறப்போ கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு கலந்து விட்டா நம்ம எம்மியான மொச்சக்கொட்டை சேமியா ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம். கேஸ் சிம் பண்ணிக்கலாம். கேஸ் சிம் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிட்டோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா உதிரா வந்திருக்கு. நம்ம எம்மியான மொச்சக்கொட்டை சேமியா ரெடி. இது பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.